வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். என் இயேசு நாயகா என்னகம் வாரும், பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம். என் இயேசு நாயகா என்னகம் வாரும், பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம். உன் இதயம் தாரும் மன்னவா, என் இதயம் வாரும் இனியவா. உன் இதயம் தாரும் மன்னவா, என் இதயம் வாரும் இனியவா. என் இயேசு நாயகா என்னகம் வாரும், பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம். மண்ணில் அன்று உம்மை அங்கு நீர் தந்தாயே, என்னில் இன்று நீயும் இங்கு வந்தருள்வாயே. மண்ணில் அன்று உம்மை அங்கு நீர் தந்தாயே, என்னில் இன்று நீயும் இங்கு வந்தருள்வாயே. விண்ணில் கீதங்களை பாடும் எல் ஜீவனே, விண்ணில் கீதங்களை பாடும் எல் ஜீவனே. என்னில் உன் கவிதைகளை பாடிடவா, என்னில் உன் கவிதைகளை பாடிடவா. என் இயேசு நாயகா என்னகம் வாரும், பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம்.
பாதைதானே இன்று தெரிகின்றது. அருளின் பாதைதனையே நீ காட்டிடுவாயே. இருளின் பாதைதானே இன்று தெரிகின்றது. அருளின் பாதைதனையே நீ காட்டிடுவாயே. வாரும் என் இயேசுவே, மாற்றும் என் வாழ்க்கையை. வாரும் என் இயேசுவே, மாற்றும் என் வாழ்க்கையை. தாரும் உன் ஜீவனுள்ள சந்தங்களை, தாரும் உன் ஜீவனுள்ள சந்தங்களை. என் இயேசு நாயகா என்னகம் வாரும், பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம். என் இயேசு நாயகா என்னகம் வாரும், பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம். உன் இதயம் தாரும் மன்னவா, என் இதயம் வாரும் இனியவா. உன் இதயம் தாரும் மன்னவா, என் இதயம் வாரும் இனியவா. என் இயேசு நாயகா என்னகம் வாரும், பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம். மகா பரிசுத்த தெய்வீக தேவத்திரவிய அனுமானமானது எந்நேரமும் ஸ்துதிக்கவும் வாழ்த்தவும் படக்கடவது. சர்வ மகத்துவராய் சர்வ வல்லவராய் சர்வேசுரராய் சர்வ வியாபியாய் சர்வ சவுந்தரராயிருக்கின்ற பிதாச் சுதன் இஸ்பிரித்து சாந்தென்னும் திரித்துவ ஏக கடவுளுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் அரூபிகளாலும் உருபிகளாலும் ஸ்துதியும் தோத்திரமும் உண்டாக கடவது. என் கடவுளே வாழி, என் ஆத்தும இரட்சணியத்தின் ஒளியே வாழி. பூலோக சக்கரத்தின் மேலும் வானத்தின் மேலும் வசிக்கின்ற சகல ஜீவராசிகளே, நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்ய எனக்கு உதவியாக வாருங்கள். நான் தேவரீரிடத்தில் பெற்ற சகாயங்களுக்கு கணக்கில்லை என்பதினாலும் அவைகளுக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்ய நான் வல்லவனல்ல என்பதினாலும் ஓர் தூசியைப் போலிருக்கின்ற நான் தேவரீராலே அந்த பெருங்கடமை சரிப்படுத்த பட வேண்டுமென்று கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஆ பிதாவே, உமது வலது பக்கத்தில் எழுந்தருளியிருக்கிறவரால் இந்த பெருங்கடமை ஆகக் கடவதென்று ஆவலோடும் தாழ்மையோடும் ஆசிக்கிறேன். இவ்விடத்திலிருக்கிற என் ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்மை சிநேகித்து உமக்கும் பிறருக்கும் எனக்கும் தானே நான் செய்த பாவங்களுக்காக வெகுவாய் பிரலாபித்து கஸ்திப்படுகிறேன். ஓ பிதாச் சுதன் இஸ்பிரித்து சாந்துவான திருத்துவ பரிசுத்த ஏக கடவுளே, தேவரீரை துதித்து நமஸ்கரிக்கிறேன். என்னிடத்திலும் சகல விசுவாசிகளிடத்திலும் உமது திருப்பார்வைக்கு அருவருப்புள்ளவைகளை அப்புறப்படுத்தி போட தேவரீரை வணக்கத்தோடு மன்றாடி என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீருடைய திருவழிக்கு பிரியமானவைகளை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் வாக்களித்திருக்கும் பரம வரப்பிரசாதங்களை இவ்வுலகத்தில் அனுபவிக்கச் செய்தருளும். நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமோ அவர்களையும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் திருச்சபையின் இராச்சியங்களையும் அவைகளை ஆண்டு வரும் அரசர்களையும் சக்கரவர்த்திகளையும் தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ ஆண்டவரே, பூலோகத்தில் இருக்கப்பட்ட சகலரும் தேவரீரை கண்டறிந்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கவும் அவர்கள் தேவரீரால் நேசிக்கப்படவும் சித்தம் கூர்ந்தருளும். ஆண்டவரே, பாவத்தில் விழுபவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து சேரும். ஓ ஆண்டவரே, எங்களை தேவரீருடைய சந்நிதானத்தில் நிலை நிறுத்த தயை செய்தருளும். எங்கள் சித்தமல்ல தேவரீருடைய திருச்சித்தமே நிறைவேற கடவது. ஆத்தும் சரீர வேதனை படுகிறவர்களுக்கு ஆறுதலும் கஸ்தி நிற்பாக்கிய சோதனை துன்பம் அனுபவிப்பவர்களுக்கு தேற்றரவும் செய்தருளும். கடைசியாய் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆத்துமங்களுக்கு நித்திய இளைப்பாற்றையை கட்டளையிடவும் பாவிகளுக்கு பாவப் பொறுத்தல் அளிக்கவும் தேவரீருடைய பரிசுத்த ஆதரவில் இந்த பூலோக முழுமையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஆத்தும சோதனை செய்ய வேண்டிய செபத்தியானங்களைச் செய்யாமல் விட்டுவிட்டதும் அவைகளை அசட்டைத்தனத்தினால் குறைத்ததும் செய்தாலும் படபடப்பாகவும் பத்திக் குறைவாகவும் செய்ததும் பாவம். சர்வேசுரனுடைய சமூகத்திற்கு முன் இருக்க பிரயாசைப்படாமல் போனதும் எவ்விதத்திலும் அவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் முறுமுறுத்துச் சோம்பலாயிருந்ததும் வழக்கமாய் செய்ய வேண்டிய காரியங்களைச் சோம்பலினால் செய்யாமற் போனதும் அல்லது தாமதப்படுத்தினதும் பாவம். ஆங்காரம், கோபம், பொறுமை, காய்மகாரம், பகை முதலிய துஷ்ட குணங்களுக்கு இடங்கொடுத்தும் பிறருடைய குற்றங்களையும் அல்லது அவசியமான காரணமின்றி மற்றவர்களுடைய தப்பிதங்களை குறித்தும் இழிவாகப் பேசினதும் வழக்கமாய் விழுகிற பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள பிரயாசைப்படாமற் போனதும் பாவம்.
அற்ப பாவத்தை முதலாய் செய்யாமற் இருப்பதோடு பரிசுத்தத்தாலும் தெய்வசிநேகத்தாலும் உலகத்தை மேற்கொள்ளப் பிரியாசை படாமற் போனதும் பரிசுத்தமாய் நடக்க செபத்திலும் தியானத்திலும் தேவ வாக்கியத்திலும் ஞானப் புத்தகங்களை படிக்கிறதிலும் தன் காலத்தை உபயோகப்படுத்தா திருந்ததும் பாவம். இப்படிப்பட்ட பாவங்களைச் செய்ததும் தானால் அவைகள் எல்லாவற்றையும் பாவசங்கீர்த்தனம் செய்யும் போது வெளிப்படுத்த வேண்டியது. இவைகளை எல்லாம் கவனமாய் ஆராய்ந்து சிந்தனை செய்து அந்த பாவங்களுக்காக உத்தம மனஸ்தாபப்பட கடவாய். ஓ மாட்சிமை பொருந்திய ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, நான் பரலோகத்திற்கு தேவரீருடைய திருச்சபை முழுவதற்கும் ஏற்காத பாவத் தோஷங்களை கட்டிக்கொண்டேனே. தேவரீருடைய பிரமாணிக்க ஊழியக்காரனென்று அழைக்கப்படவும் உமது பிள்ளையென்று எண்ணப்படவும் நான் இனி தகுதியானவன் அல்லவே. ஏனென்றால் தேவரீர் எனக்குச் செய்த நன்றிகளுக்கு கைம்மாறாக நான் நன்றியறிந்த தோத்திரன் செய்யாமல் உமக்கு வெகு அசட்டை செய்தேனே. என் பாவங்களுக்கு தக்க தண்டனையையும் என் குற்றத்திற்கு ஏற்ற மனஸ்தாப கண்ணீரையும் நான் எவ்விடத்தில் காண்பேன்? ஐயையோ, நித்திய கடவுளின் கோபத்தை மூட்டுவது பயங்கரமான காரியம். ஆனால் பூலோகத்திலுள்ள சகல பொருட்களிலும் மென்மேலும் நேசிக்கத் தக்க பொருளாகிய கடவுளுக்கு நான் கோபம் வருத்தியதை நினைத்து என் இருதயம் ஊடுருவப்படுகின்றது. ஓ பிரியமுள்ள ஆண்டவரே, நான் கட்டிக்கொண்ட பாவங்களை அருவருக்கும்படி நான் செய்ய வேண்டியதென்ன? நான் இனி பாவத்தில் வழுவாதபடிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வேன்? பிதாவே, நான் இது முதல் பாவத்தின் முகத்தை பார்க்கையில் நரகத்தை பார்ப்பது போலவும் நான் அற்ப சோதனைக்குள்ளாகையில் மரணத்தின் பயத்திலும் அதிக பாவம் எனக்கு தோன்றவும் திட்டஞ்செய்தருளும். சர்வ சக்தியுடைய நேசமே, என் பாவத்தை மன்னியும். நான் கட்டிக்கொண்ட பாவங்களை தேவர் தமது ஞாபகத்தில் வைத்த காலம் எனக்கு பாவ விமோசனம் தந்தருளும். மகா நீசப் பொருளாய் ஏழையாயும் இருக்கிற என் பேரில் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் கடவுளாகிய தேவரீர் கோபமாயிருப்பது என்ன நிர்பாக்கியம்! ஆ, தேவரீர் கோபமாயிருக்கும் போது என்னை பார்க்காமல் இரக்கத்தோடு என்னை நோக்கியருளும். ஏனென்றால் தேவரீர் எங்கள் பிதா, நாங்கள் உமது பிள்ளைகளாயிருக்கிறோம். தேவரீர் எங்கள் சிருஷ்டிகர், நாங்கள் உமது கரத்தால் படைப்புண்ட மண்ணாகவும் இருக்கிறோம். எங்கள் இரட்சகராகிய சேசுநாதரின் திரு ஊற்றிலிருந்து அருள் நீரை மொண்டு தேவரீர் எங்கள் பாவக்கரையை சுத்திகரித்தருளும். அவருடைய திரு இரத்தத்தின் ஒரு துளி கொண்டு எம்மை மகிமைப்படுத்தியருளும். ஓ இரக்கம் நிறைந்த பிதாவே, தேவரீரை மாத்திரமே எங்கள் பாவப் பொறுத்தலுக்கு வேண்டிக் கொள்ளுகிறோம். சுத்தமும் சம்பூரணமும் பொருந்திய நேசத்தோடு தேவரீரை எக்காலமும் ஓயாமல் உண்மைக்கு உத்தரமாய் விசுவாச கீழ்ப்படிதலோடு நேசித்து பணிபுரிய உமது திரு ஒத்தாசை தரத் தேவரீரை மன்றாடுகிறோம். ஓ ஆண்டவரே, நாங்கள் சேசு கிறிஸ்து நாதரோடு காத்திருக்கவும் சமாதானத்தில் இளைப்பாறவும் நித்திரை செய்யவும் விழித்திருக்கவும் செய்தருளும். ஆமேன். ஆண்டவரே, எங்களை உமது திருநேத்திரத்தின் வழியைப் போல காத்தருளும். தேவரீருடைய இறக்கையின் நிழலில் எங்களை பாதுகாத்தருளும். ஓ ஆண்டவரே, எங்களை இரட்சித்தருளும். இன்று ராத்திரி எங்களை பாவத்தில் விழாமல் காத்தருளும். ஓ ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கம் கூர்ந்தருளும். எங்கள் பேரில் தயை வைத்தருளும். நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை தேவரீர் மட்டில் வைத்திருக்கிறபடியால் ஓ ஆண்டவரே, தேவரீருடைய இரக்கம் எங்கள் பேரில் இருக்கக்கடவது. ஓ ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். என் அழுகுரல் தேவரீர் சந்நிதி மட்டும் வரக்கடவது. பிரார்த்திக்க கடவோம். ஓ ஆண்டவரே, இந்த வாசஸ்தலத்திலிருக்கிற சத்துராதியின் மாய கண்ணியை நீக்கிட்ட போற தேவரீர் எழுந்தருளி வரும் படிக்கு தேவரீரை நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய சேசு கிறிஸ்துநாதரின் மூலமாய் தேவரீருடைய ஆசீர்வாதமானது எங்கள் போரில் நித்திய காலமும் இருக்கும் படிக்கு எங்களை இவ்விடத்தில் காப்பாற்ற தேவரீருடைய பரிசுத்த சம்மனசுகள் இறங்கி வரக்கடவார்களாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வந்தருளும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். இந்த நாளினுடைய நிறைவு நேரமாகிய இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து அவருடைய அருளாலும் அன்பாலும் நிரப்பி நம்மை வழிநடத்திய மூவொரு கடவுளுக்கு உளமாற நன்றி செலுத்துவோம். நன்றி 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 இயேசுவே, நலம் தாரும் நல்ல இயேசுவே. நன்றி 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 இயேசுவே, நலம் தாரும் நல்ல இயேசுவே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த இரவு மன்றாட்டை நாம் ஒன்று கூடி புகழ்ச்சி வழிபாடாக
நன்றி வழிபாடாக நம்மை இந்த இரவு முழுவதும் ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிற வழிபாடாக நடத்துவதற்கு முன்னால் ஆன்மாவை ஆய்வு செய்வோம். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய விருப்பப்படி நாம் நடந்தோமா? இறைவனுடைய வழிநடத்துதலுக்கு ஒத்துழைப்பு தந்தோமா? இறை அருளை பெற்று அவருக்கு சாட்சியாக நாம் வாழ்ந்தோமா? நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய உறவு நிலைகள் எப்படி அமைந்தன என்பதையெல்லாம் தாழ்ச்சியோடு இந்த நேரத்தில் ஆய்வு செய்து பார்ப்போம். இறைவனுக்கும் சக மனிதர்களுக்கும் எதிராக நாம் நடந்து கொண்ட நம்முடைய தவறுகளுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக தாழ்ச்சியோடு மன்னிப்பு வேண்டுவோம். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்மை மன்னித்து நாளைய தினத்தில் நாம் கண் விழிக்கின்ற போது புதிய மனிதர்களாக, அருளும் ஆசீரும் பெற்ற மனிதர்களாக நாம் விழித்தெழ இறைவன் அருள் செய்ய வேண்டும் என மன்றாடுவோம். நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா, மன்னிப்பு வேண்டுகிறேன். 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 அன்பின் ஆழத்தை அறியாத பேதையாய் காணலின் தோற்றத்தில் கண்களை பதிய வைத்தேன். மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா, மன்னிப்பு வேண்டுகிறேன். தேவைகள் தெளியாமல் வேண்டிய நலன் எல்லாம் வேண்டுமென்றலைந்தேன், வேதனை இழந்தேன். மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா, மன்னிப்பு வேண்டுகிறேன். பிறரோடு வாழும் கலையொன்றை மறந்து மனம் போல வாழ்ந்திருந்தேன், உங்களியை மறந்திரும். மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா, மன்னிப்பு வேண்டுகிறேன். மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா, மன்னிப்பு வேண்டுகிறேன். ஜெபம் செய்வோம். அனைத்துலகையும் படைத்து ஆண்டு நடத்தும் அன்பின் நிறைவா, உம்மை நான் முழு மனதுடன் ஆராதிக்கின்றேன். என்னை நீர் மனிதராக படைத்து உமது அருட்பெருக்கினால் ஒரு கிறிஸ்தவனாக வாழ வைப்பதற்காக உமக்கு நான் உளமாற நன்றி செலுத்துகிறேன். இறைவா, இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அருங்கொடைகளுக்காகவும் நன்றி கூறுகிறேன். எனது ஆன்மாவையும் உடலையும் உமது அன்பின் பாதுகாப்பில் நீர் இந்த நாளில் வைத்து காத்ததற்காக என் உளமாற உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது அன்பில் நான் மென்மேலும் வளர எனக்கு அருள் தாரும். இறைவா, இரக்கம் நிறைந்தவரே, பாவி மனம் மாறி மீட்பு பெற வேண்டுமென்று நீர் விரும்புகிறீர். உமது அளவற்ற இரக்கத்தில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். அப்பா, இரக்கமுள்ள தந்தையே, இன்று நான் எனது பலவீனத்தினால் உமது மேலான அன்பிற்கு விரோதமாய் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி திருந்திய உள்ளத்தோடு உம்மிடம் திரும்பி வர தூய ஆவியின் அருளை இதோ இந்த இரவு வேளையில் என் மீது பொழிந்தருளும். வல்லவரான இறைவா, தூயதோர் உள்ளத்தை என்னகத்தே உருவாக்கும் உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும். மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா, மன்னிப்பு வேண்டுகிறேன். மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா, மன்னிப்பு வேண்டுகிறேன்.
மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன், நான் நன்மைகள் பல செய்ய தவறினேன். இதற்காய் மனம் வருந்தி உம்முடைய மன்னிப்பு வேண்டுகிறேன். உம் அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மீது மனம் இறங்கும், என் மேல் இரக்கமாயிரும். என் குற்றங்களை இந்த இரவில் போக்கியருளும். என்னை உம் திருமகனுடைய திரு இரத்தத்தால் கழுவி புதுப்பித்தருளும், புது வாழ்வு தந்தருளும். இந்த இரவில் உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பேரிரக்கமும் பேரருளும் நிறைந்த கடவுள் நம்மை இந்த இரவு நேரத்திலே மன்னித்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவா, உமக்கு நன்றி. இறைவன் இந்த இரவிலே நம்மை பாதுகாப்பதாய் வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய தூதர்களை நமக்கு அனுப்புவதாய் வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய மாறாத அன்பை இந்த இரவிலும் நம்மீது பொழிவதாய் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவா, உமக்கு நன்றி. இறைவன் இந்த இரவிலும் நம்முடைய மன்றாட்டுக்களுக்கு செவி கொடுக்கின்றார். நம்மோடும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய சமூகத்திலும் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும், யாரையெல்லாம் இந்த இரவு ஜெபத்திலே நினைவு கூறுகின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் இந்த இரவிலே கடவுளின் துணையை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இறைவனுடைய ஆறுதலையும் இறைவனுடைய உடனிருப்பையும் ஆவலோடு நிறைந்த நம்பிக்கையோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் ஆறுதலாலும் அமைதியாலும் நிரப்ப தாழ்ச்சியோடு வேண்டுவோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். நாங்கள் யாரையெல்லாம் நினைவு கூறுகின்றோமோ அவர்களையும் ஆசீர்வதிக்கின்றீர். உமக்கு நன்றி. இறைவா, உமக்கு நன்றி. இறைவனை புகழ்ந்து போற்றி பாடப்படுகின்ற இந்த பாடலை நாமும் இணைந்து பாடி உயிருள்ள தெய்வத்தை வாழ்த்தி பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன், நாவினிக்க பாடுவேன், நலம் வாழ பாடுவேன், நாள்தோறும் பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், நாவினிக்க பாடுவேன், நலம் வாழ பாடுவேன், நாள்தோறும் பாடுவேன். இதயவானில் இன்பம் பொங்குதே, இனிய உலகில் மகிழ்ச்சி நிறையுதே. இதயவானில் இன்பம் பொங்குதே, இனிய உலகில் மகிழ்ச்சி நிறையுதே. இயேசு எனக்கு சொந்தமே, என்றும் அவர் சொந்தமே. இயேசு எனக்கு சொந்தமே, என்றும் அவர் சொந்தமே. வாழ்விலே கவலை இல்லையே, வாழ்வதில் மகிழ்ச்சி வெள்ளமே. நன்றி 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 இயேசுவே, நலம் தாரும் நல்ல இயேசுவே. நன்றி 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 இயேசுவே, நலம் தாரும் நல்ல இயேசுவே. நமபா நமபா சரி பம நமபா நமபா, நமதா நமதா தாய் சரி சரி நமபா நமபா. அன்பு செய்து வாழ்ந்திட வழிகாட்டி நீ, நன்றி நன்றி அன்பு மொழி பேசி என்னை சொந்தமாக்கி நீ. நன்றி நன்றி அன்பு செய்து வாழ்ந்திட வழிகாட்டி நீ, நன்றி நன்றி அன்பு மொழி பேசி
உயர்ந்ததென்றே நன்றி நன்றி அடிமை வாழ்வு மறையவே தன்னை தந்தே நன்றி நன்றி அறங்கள் செய்யும் நெஞ்சமே உயர்ந்ததென்றே நன்றி நன்றி அடிமை வாழ்வு மறையவே தன்னை தந்தே நன்றி 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 இயேசுவே நலம் தாரும் நல்ல இயேசுவே நன்றி 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 இயேசுவே நலம் தாரும் நல்ல இயேசுவே. இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த இரவு நேரத்தில் திருப்பாடல்களை நாம் வாசித்து அந்த திருப்பாடல்களின் மூலமாய் இறைவனில் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். இறைவனுடைய இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துவோம். இறை அருள் இந்த இரவில் நம்மை பாதுகாக்க வேண்டுமாய் மன்றாடுவோம். முன்மொழி 1. ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவர் இயேசுவை சாவினின்று உயிர்ப்பித்து எல்லா புகழ்ச்சிக்கும் தகுதி உடையவராக்கினார் என்று புனித அகுஸ்தினார் கூறுகின்றார். புனித அகுஸ்தினாரின் இந்த நல் வார்த்தைகளை நாம் கேட்டு இறைவன் நம்மையும் இந்த இரவு என்னும் சாவினின்று உயிர்ப்பித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என நம்பிக்கை உணர்வோடு ஜப உணர்வோடு திருப்பாடல் 4 இப்போது வாசித்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வீர். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர்கள் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மன அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். முன்மொழி 2. இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று திருவெளிப்பாட்டு நூல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இறைவனை போற்ற நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அந்த மனநிலையோடு இப்பொழுது 2வது திருப்பாடலாக திருப்பாடல் 134 வாசித்து இந்த இரவு நேரத்தில் இந்த ஜெப வழிபாட்டில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென்.
இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். அருள்வாக்கு இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 4 முதல் 7 வரை. இஸ்ரவேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். சிமியோனின் பாடல். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோனின் பாடலை இணைந்து பாடி இந்த இரவு வேளையில் இறைவன் நம்மை அமைதியில் இளைப்பாறச் செய்து அவருடைய அருளையும் ஆற்றலையும் இந்த இரவு நேரத்திலும் நமக்கு கொடுத்து நம்மை வலுப்படுத்த வேண்டுமாய், நம் வாழ்வை வளப்படுத்த வேண்டுமாய் நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இந்த மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையாகிய கடவுளே, நாங்கள் இன்று ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் மறைபொருளை கொண்டாடுவதால் நாங்கள் எல்லா தீமைகளினின்றும் விடுதலை அடைந்து இந்த இரவில் அமைதியில் கண்ணுறங்கவும் உம் புகழ்ச்சியை பாட நாளை காலைய நேரத்தில் மகிழ்ச்சியோடு விழித்தெழவும் வேண்டுமென்ற எங்கள் பணிவான வேண்டுதலை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு ஒரு அமைதியான இரவையும் நிறைவான முடிவையும் அவருடைய அமைதியையும் ஆசியையும் பொழிந்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த இரவில் நம்மை காத்து தீமையிலிருந்தும் தீமையின் ஆதிக்கத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய தொல்லைகளிலிருந்தும் நம்மை அவர்கள் அரண் சூழ்ந்து காத்து இந்த இரவு முழுவதும் நாம் அமைதியில் இளைப்பாறவும், இறைவனுடைய அன்பினால் நாம் உறங்கவும், நம்பிக்கையோடு ஒரு புது நாளை காணவும் வானதூதர்களுடைய பாதுகாப்பை வேண்டி ஜெபிப்போம். எங்களுக்கு காவலாய் இருக்கிற இறைவனின் தூதர்களே, இறை அருளால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எங்களுக்கு இறை பாதுகாப்பையும் நிறை ஒளியையும் தந்து எங்களை தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து இந்த இரவு முழுவதும் ஆண்டு நடத்தியருளும். ஆமென். திருக்குடும்பத்திலும் நம்முடைய குடும்பங்களையும் நம் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரையும் இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்து இயேசு, மரியா, யோசேப்பு இவர்களுடைய துணையை கேட்டு மன்றாடுவோம். இயேசுவே, மரியே, யோசேப்பே, எங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். இயேசுவே, மரியே, யோசேப்பே, எங்கள் இறுதி வேளையில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இயேசுவே, மரியே, யோசேப்பே, உங்கள் அன்பில் அமைதியாக நாங்கள் வாழவும் ஒரு நாள் எங்களுடைய உயிரை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கவும் எங்களை வழிநடத்துவீர்களாக. ஆமென். என்றும் கன்னியான அன்பு தாயே, இந்த இரவு முழுவதும் எங்களுக்கு துணையாயிரும். அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். மாண்புயர்வருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அருள் திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர்